ஹலோ எவ்ரிவன், எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஃப்ரெண்ட். நான் உங்கள் நதியா கார்த்திக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாசர் பற்றின ஒரு கிரேட் இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் பிலிகிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் பற்றின ஒரு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாசர் பற்றின இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்காக நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரோ வந்து சாசர் பற்றியே பார்த்துடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது ரொம்ப வந்து ஒர்த்தியான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த சாசர் பற்றின இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸை தான் பார்க்குறதா சொல்லியிருக்கோம். ஸோ வாங்க போகலாம். Chaucer Prologue to the Canterbury Tales. Chaucer born in London 1340. Chaucer வந்து born ஆன இயர் வந்து நம்ம முன்ன பார்க்கல, ஆனால் இதில் கொடுத்துருக்குறாங்க. Chaucer born on the year in 1340. ஃபாதர் ஜான் சாசர் வாஸ் அ வைன் மர்ச்சன்ட். ஃபாதர் நேம் வந்து வைன் மர்ச்சன்ட்டு தான் பார்த்தோம். பட் ஆனால் ஃபாதர் வந்து அவரோட பேர் வந்து ஜான் சாசர் அப்படிங்கிறது தான் சாசரோட அப்பாவோட பேர். அவர் ஒரு வைன் மர்ச்சன்ட் ஆல்சோ. இவர் வந்து பிறந்த வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1340, 1340வது வருஷம் பிறந்திருக்கிறாரு. அட் த ஏஜ் ஆஃப் 17 சாசர் பிகேம் எ பேஜ் இன் த கோர்ட் ஆஃப் காண்ட். அதாவது வந்து காண்ட் அப்படிங்கிறவரோட கோர்ட்டில் வந்து இவர் அரசவையில் வந்து இவர் ஒரு பர்சனாக வந்து பணியமர்த்தப்படுகிறார். உதவி செய்யக்கூடிய ஒரு உதவியாளராக பணியமர்த்தப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் 1359 கிங் எட்வர்ட் இன்வேடட் பிரான்ஸ். சாசர் வெண்ட் வித் த ஆர்மி, வாஸ் கேப்சர்ட் அண்ட் ransomed. He visited Italy, met Petrarch and Boccaccio. அதாவது வந்து 1359வது வருஷம் வந்து சாசர் வந்து நூற்றாண்டு போர்னு படித்தோம் இல்லைங்களா, 100 இயர்ஸ் வார் இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும். எட்வர்ட் த தேர்ட் தான் வந்து 100 இயர் வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அரசர். அவர் வந்து இன்வேடட் அப்படின்னா படையெடுத்து செல்கிறார் பிரான்ஸுக்கு. அப்போ வந்து சாசரும் அவரோட ஆர்மியில் கலந்து அவரோட போனதுனால சாசரை வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இவர் வந்து 16 பவுண்ட் வந்து பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வர்றார் எட்வர்ட் த தேர்ட்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஹி விசிட்டட் இட்டலி அண்ட் மெட் பெட்ராக் அண்ட் பொக்காஷியோ. இவர் வந்து இட்டாலிக்கு விசிட் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ். சாசர் வந்து இந்த பேஜ் ஆஃப் காண்டா பணியமர்த்தப்பட்ட பிறகு அரசியல் சார்ந்த விஷயங்களுக்காக பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது இட்டாலிக்கு செல்லும் பொழுது அவர் பெட்ராக்கையும் பொக்காஷியோவையும் சந்திக்கிறார். நம்ம முன்னதான் பார்த்தோம், பொக்காஷியோட டெக்கமரான் அப்படிங்கிற ஒர்க் தான் வந்து இதுக்கு சோர்ஸாக எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தோம். பெட்ராக் பொக்காஷியோ இவங்க ரெண்டு பேருமே வந்து இட்டாலியன் கிரேட்டஸ்ட் ஃபிலாசபர்ஸ். அதனால வந்து ஒரு மதிப்பு மிக்க அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஃபிலாசபர்ஸ் இவங்க ரெண்டு பேரும். அதனால இவங்க ரெண்டு பேரையும் வந்து கௌரவ நிமித்தமாக சந்திக்கிறார். பொக்காஷியோ டெக்கமரான். பொக்காஷியோ எழுதின டெக்கமரான் அப்படிங்கிற ஒர்க் என்ன மாதிரியான ஒர்க்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ். எஸ், அஃப்கோர்ஸ். இப்போ சாசரோட த ப்ரிலாக் டு த கேன்டர்பரி டேல்ஸ் ஆல்சோ த கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ். என்னன்னா இது பிலிகிரிம் சொன்னதாக எழுதியிருக்காரு, அவ்வளோதான். அதே தான் அந்த பொக்காஷியோ எழுதின டெக்கமரான் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறதுனால தான் வந்து இவருக்கும் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் பண்ணால் என்ன அப்படிங்கிற ஐடியா கிடச்சி தான் இவர் வந்து இந்த கேன்டர்பரி டேல்ஸ் அப்படிங்கிறத எழுதியிருக்கிறாரு. Source for the Chaucer's Canterbury Tales. Already we discussed that. So the Boccaccio Decameron is a collection of short stories, is one of the important point, and it is also the source of Chaucer's Prologue to the Canterbury Tales as well as the Canterbury Tales also. Chaucer was appointed as a controller of customs. அதாவது ஒரு கஸ்டமோட அதிகாரி. கஸ்டம்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்குறோம்னா வந்து இந்த ஏற்றுமதி இறக்குமதி டிபார்ட்மெண்ட்டில் வந்து கண்ட்ரோலர், கட்டுப்பாட்டு அதிகாரியாக சாசர் வந்து நியமிக்கப்படுகிறார். அதற்கு பிறகு இவர் இப்போ அந்த நிறைய ஆர்மிஸில் அந்த 100ஆண்டு போரில் பங்கெடுத்ததெல்லாம் பார்க்குறாரு எட்வர்ட் த தேர்டு. ஸோ இவருக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்லாம் பார்க்குறச்ச இவர் ஒரு நல்ல ஒரு நாட்டுப்பற்ற மிக்க மனிதராக இருக்காருன்னு சொல்லிட்டு இவரை வந்து பல போஸ்டர்ஸ் அடிக்கடி அப்பாயிண்ட் பண்ணி கௌரவப்படுத்துறாரு எட்வர்ட் த தேர்ட். கண்ட்ரோலர் ஆஃப் த கஸ்டம்ஸாக வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு எட்வர்ட் த தேர்டு. டைட் இன் 1400. அதாவது வந்து 1340 பிறக்கிறாரு, 1400 இறக்குறாரு. அப்போ இறக்கும்போது இவருக்கு என்ன வயசுன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டாக 60 இயர்ஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் பரீட் இன் த போயட்ஸ் கார்னர் இன் வெஸ்ட் மினிஸ்டர் அப்பே. முதலாக வெஸ்ட் மினிஸ்டர் அப்பே அப்படிங்கிற பிளேஸில் வந்து போயட்ஸ்க்காக ஏற்படுத்தப்பட்ட போயட்ஸ் கார்னரில் முதலாக பரீடு பண்ணப்பட்ட அடக்கம் செய்யப்பட்ட போயட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியோஃபெரி சாசர் தான். இது ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீப் இட் இன் யுவர் மைண்ட்.
த ஃப்ரெஞ்ச் பீரியட். சாசரோட வாழ்ந்த பீரியட்ஸை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்கங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், மிடிவல் இங்கிலீஷ் இஸ் அ டாமினேஷன் ஆஃப் ஃப்ரெஞ்ச் அண்ட் இட்டாலியன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். அப்படி பார்க்கும்போது இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் வந்து மிடிவல் பீரியடில் அதிகமாக இருந்ததுனால சாசரோட ஒர்க்ஸ்லையுமே வந்து அந்த இன்ஃப்ளூயன்சஸ் நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது சாசரோட ஒர்க்ஸை வந்து இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லி 3 பிரிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஃப்ரெஞ்ச் பீரியட், அதாவது சாசரோட ரைட்டிங்கில் வந்து ஃப்ரெஞ்ச் பீரியடோட டாமினேஷன் என்னன்னு பார்க்குறான். சாசர் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை 2 ஃப்ரெஞ்ச் ரைட்டர்ஸ் அண்ட் டிரான்ஸ்லேட்டட் தேர் ஒர்க்ஸ் இன் இங்கிலீஷ். தே ஆர் டி லாரிஸ் அண்ட் டி மியாங். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஷன். இது என்ன சொல்லுறாங்கன்னா, 2 ஃப்ரெஞ்ச் ரைட்டர்ஸை வந்து சாசர் வந்து பயங்கரமாக வந்து அட்மயர் பண்ணார். அந்த 2 ஃப்ரெஞ்ச் ரைட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்க, அவங்க அது மட்டும் அட்மயர் பண்ணி அவங்களோட ஒர்க்கை ரசித்து படித்ததோடு இல்லாமல் அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவரோட தாய்மொழியான ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்க்கவும் செஞ்சார். அந்த 2 ஒர்க்கர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா டி லாரிஸ் அண்ட் டி மியாங். டி லாரிஸ் அண்ட் டி மியாங், டினே ஸ்டார்ட் ஆகுது 2 பேரோட பேரும். ஸோ நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஃப்ரெஞ்ச் பீரியடில். சரிங்களா? ஃப்ரெஞ்ச் பீரியடில் இந்த ரெண்டு ரைட்டர்ஸோட ஒர்க்ஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணுறாரு. அவங்களோட ஒர்க்ஸோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் எல்லாமே பிடிச்சி போய். அடுத்து த ரொமான்ஸ் ஆஃப் ரோசஸ், இதெல்லாம் வந்து அவரோட ஃப்ரெஞ்ச் ரிலேட்டட் ஃப்ரெஞ்ச் பீரியடில் வந்து அவர் எழுதின ஒர்க்ஸ் ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ்டு ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். த ரொமான்சஸ் ஆஃப் ரோசஸ், த செகண்ட் நன்ஸ் டேல், த கிளர்க்ஸ் டேல், த கம்ப்ளைண்ட் அன்டு பிட்டி இஸ் ரிட்டன் இன் த ரைம் ராயல் ஸ்டான்ஸா 7-line ஸ்டான்ஸா. இந்த புக் The Book of Duchess, an elegy written of death of Blanche, wife of John Gaunt. இப்போ இந்த ஒர்க் ரொமான்சஸ் ஆஃப் த ரோஸ், த செகண்ட் நன்ஸ் டேல், த கிளர்க்ஸ் டேல், த கம்ப்ளைண்ட் அன்டு பிட்டி, த புக் ஆஃப் டச்சஸ், இந்த அனைத்து ஒர்க்குமே வந்து சாசர் வந்து ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்சஸில் தான் எழுதியிருக்காரு. அந்த ஃப்ரெஞ்சோட ஸ்டைல் வந்து ஃப்ரெஞ்ச் ரைட்டர்ஸோட ஸ்டைல் அண்டு வே ஆஃப் ரைட்டிங் அண்டு ஃப்ளோவிங் எல்லாமே வந்து டாமினேஷன் வந்து ஃப்ரெஞ்ச் ஓரியன்டாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த ஒர்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ரொமான்சஸ் ஆஃப் த ரோசஸ், த செகண்ட் நன்ஸ் டேல், இது கேண்டர்பரி டேலில் வரக்கூடிய ஒரு டேலு, த கிளர்க்ஸ் டேல் அதுவுமே, த கம்ப்ளைண்ட் அன்டு பிட்டி, த புக் ஆஃப் டச்சஸ், இது எல்லாத்தையுமே வந்து சாசர் வந்து ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்சஸ் அடிப்படையில் எழுதியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இதில் புக் ஆஃப் டச்சஸ், த புக் ஆஃப் டச்சஸ் இஸ் அ எலிஜி. எலிஜி அப்படின்னா ஒரு இரங்கற்பான் பேர். அதாவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்கள நினச்சி அவங்களோட அருமை பெருமைகள் எல்லாம் சொல்லி அவங்க இல்லாத இடத்த வந்து ஃபீல் பண்ணி எழுதக்கூடியது தான் வந்து இந்த எலிஜின்னு சொல்கிறோம். இரங்கற்பான்னு தமிழில் சொல்லுவோம், ஒப்பாரின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த புக் ஆஃப் டச்சஸ் வந்து யாருடைய இறப்பிற்காக எழுதுனதுன்னா டெத் ஆஃப் பிளான்ச்சிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் ஆஃப் ஜான் காண்ட். முன்னையே பார்த்தோம், சாசர் இஸ் அப்பாயிண்டட் ஆஸ் அ பேஜ் ஆஃப் கோர்ட் ஆஃப் த காண்ட் அப்படின்னு பார்த்தோம். காண்ட் அப்படின்னா காண்ட் அப்படிங்கிற மன்னரோட அரசவையில் அவர் ஒரு குறுநில மன்னர். அந்த குறுநில மன்னரோட அரசவையில் வந்து சாசரை வந்து அப்பாயிண்ட் பண்ணார் இல்லைங்களா பேஜா. அந்த காண்டோட மனைவியான பிளான்ச்சி அப்படிங்கிறவங்க இறந்துடுறாங்க. அந்த பிளான்ச்சியோட இறப்புக்காக தான் த புக் ஆஃப் டச்சஸ் அப்படிங்கும்போது ஒரு குறுநில மன்னரின் மனைவி, டியூக் அப்படின்னா குறுநில மன்னர்னு அர்த்தம், டச்சஸ் அப்படிங்கும்போது அவங்களோட ஒய்ஃப் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது டச்சஸ் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜான் காண்டோட ஒய்ஃபுக்காக சாசர் எழுதின எழுச்சிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? த இட்டாலியன் பீரியட் ஆஃப் இமிட்டேஷன் ஃப்ரம் பொக்காஷியோ அண்ட் பெட்ராக். அதான் சொன்னேன் இல்லைங்களா, இட்டாலிக்கு விசிட் பண்ணுறச்ச சாசர் வந்து பொக்காஷியோவையும் பெட்ராக்கையும் மீட் பண்ணுறாரு. அப்போ அவங்களோட அந்த பேச்சில் வந்து கவரப்படுகிறார், மிகவும் கவரப்பட்டு அவர்களுடைய வே ஆஃப் ரைட்டிங்கை ஃபாலோ பண்ணி எழுதின பல ஒர்க்ஸை தான் வந்து இத்தாலியன் பீரியடாக பிரித்து வச்சுருக்காங்க. இமிட்டேஷன் தான் இந்த இட்டாலியன் பீரியட் இஸ் நத்திங் பட் இமிட்டேஷன் ஆஃப் பெட்ராக் அண்ட் பொக்காஷியோ. பெட்ராக்கையும் பொக்காஷியோவையும் கம்ப்ளீட்டாக இமிட்டேட் பண்ணுறது தான் இட்டாலியன் பீரியட் ஒர்க்ஸாக வச்சுருக்காங்க. Troilus and Cressida, work of Chaucer, Shakespeare used the title taken from the Chaucer. Yes, of course. Troilus and Cressidaங்கிற ஒர்க்கில் வந்து ஷேக்ஸ்பியரும் ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. இந்த டைட்டிலை வந்து ஷேக்ஸ்பியர் வந்து சாசர்கிட்ட வந்து தான் சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். சாசரோட ஒர்க் வந்து அப்படியே இந்த டைட்டிலை எடுத்துக்கிறாரு ஷேக்ஸ்பியர். ட்ராய்லஸ் அண்ட் கிரசிடே அப்படிங்கிறது வந்து இட்டாலியன் இன்ஃப்ளூயன்சஸில் சாசரால் எழுதப்பட்ட ஒரு ஒர்க்கு. ட்ராய்லஸ் அண்ட் கிரசிடே அப்படிங்கிற ஒர்க்கு இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸ்டு ஒர்க் பை சாசர். ஓகேங்களா? அடுத்து த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் செலிப்ரேட்ஸ் ரிச்சர்ட் த செகண்ட் மேரேஜ் வித் ஆனி பொஹிமியா.
நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ த இயர்லியர் ஸ்டேஜில் வந்து எட்வர்ட் த தேர்ட் வந்து இங்கிலாந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. சாசரோட இயர்லியர் பீரியடில் சாசரோட மிடில் ஏஜில் வந்து ரிச்சர்ட் த செகண்ட் வந்துடுறாரு. எட்வர்ட் த தேர்டோட கிராண்ட் சன் ரிச்சர்ட் த செகண்ட் ஆட்சிக்கு வராரு. ஸோ அந்த அவர் ரிச்சர்ட் த செகண்ட் ஆட்சிக்கு வந்த பிறகு அவருக்கு வந்து ஆனி ஆஃப் பொஹீமியா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட திருமணம் நடக்கிறது. அந்த திருமணத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் வந்து த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதுறாரு. தட் இஸ் ஆல்சோ இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸ்டு ஒர்க். என்னன்னு பார்த்தீங்கன்னா த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் ஆல்ரெடி. இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ரிச்சர்ட் த செகண்ட் இஸ் அரசராக வந்து பதவி ஏற்று கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்காக எழுதுனது. ஸோ பார்லிமெண்ட் அப்படிங்கிறது அரசரோட இணைந்த ஒன்று தானே, அதனால ரிச்சர்ட் த செகண்டோட மேரேஜ்க்காக எழுதப்பட்டது பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் அப்படிங்கிற ஒர்க்குன்றதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லைங்களா. அடுத்து த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் is an imitation of features of Dante Divine Comedy. Dante also one of the greatest philosopher of the ancient days. Dante எழுதின டிவைன் காமெடி அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை வந்து கம்ப்ளீட்டாக வந்து இமிட்டேட் பண்ணி எழுதப்பட்ட ஒரு ஒர்க் தான் ஹவுஸ் ஆஃப் ஃபேம். ஃபேம் அப்படின்னா ஃபேமஸ், புகழ், இந்த புகழ்களின் இருப்பிடம் அப்படின்றது தான் இதோட தமிழ் மீனிங்கு. இந்த டிவைன் காமெடி ஆல்சோ, புகழ் அப்படின்னாவே இறைவன் தானே, டிவைன்னா இறைவன் தான். ஸோ இறைவன் புகழ் நிம்மதியும் புகழும் பெருமையும் இருக்கும் இடம் இறைவனோட காலடி தான். அப்படி பார்க்கும்போது டிவைன் காமெடிங்கும் போது நீங்கள் ஹவுஸ் ஆஃப் ஃபேமுங்கிறத மைண்ட் பண்ணிக்கணும். இது வந்து டான்டியோட டான்டி டிவைன் டின்னு வருது. டான்டியோட டிவைன் காமெடியை அப்படியே கம்ப்ளீட்லி அதோட ஃபீச்சர்ஸ், அதோட பண்பு நலன்களை அடிப்படையாக அமைத்து எழுதப்பட்டது தான் த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற ஒர்க். திஸ் இஸ் ஆல்சோ இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸ்டு ஒர்க். ஸோ இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸ்டு ஒர்க்கில் என்னென்ன எழுதியிருக்கிறாருன்னா 3 எழுதியிருக்கிறாரு. ட்ரைலஸ் அண்ட் கிரசீடே அண்ட் பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா த ஹவுஸ் ஆஃப் ஃபேம். இந்த 3 ஒர்க்கு எழுதியிருக்கிறாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் வந்து எதுன்னு பார்த்தோம், ரிச்சர்ட் த செகண்டோட மேரேஜ் செலிப்ரேஷன் ஒரு ஒர்க்கு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் வந்து டான்டியோட டிவைன் காமெடியை இமிட்டேட் பண்ணி எழுதப்பட்ட ஒரு ஒர்க்கு. அதன் பிறகு த லெஜண்ட் ஆஃப் குட் உமன். த லெஜண்ட் ஆஃப் குட் உமன் அப்படிங்கிற ஒர்க் இஸ் அன் இன்கம்ப்ளீட் போயம் பேஸ்ட் ஆன் பொக்காஷியோஸ் மியூலிரிபஸ் அப்படிங்கிற ஒர்க்கு. அதாவது வந்து இதுவுமே வந்து கேன்டர்பரி டேல் மாதிரி தான். பொக்காஷியோவோட கேன்டர்பரி டேல் எப்படி வந்து டெக்கமரானை ஃபாலோ பண்ணி எழுதினாரோ அது போல தான் வந்து த லெஜண்ட் ஆஃப் குட் உமன் அப்படிங்கிற ஒர்க் வந்து பொக்காஷியோட மியூலிரிபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒர்க். மியூலிரிபஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை வந்து கம்ப்ளீட்லி பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு. இட் இஸ் ஆல்சோ இன்கம்ப்ளீட்டட் போயம். விச் இஸ் த இன்கம்ப்ளீட்டட் போயம் பை சாசர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். த லெஜண்ட் ஆஃப் குட் உமன் அப்படிங்கிறது தான். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. இது எப்படி வச்சுக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். த போயம் டிஸ்கிரைப் 9 ஃபேமஸ் உமன் ஆஃப் ஹிஸ்டரி. 9 அதாவது 9 அவருடைய சாசர் காலகட்டத்தில் 9 மதிப்பு வாய்ந்த ஹிஸ்டரிஸில் சாதனைகள் பல புரிந்த பெண்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடியதாக எழுதப்பட்டது தான் வந்து இந்த லெஜண்ட் ஆஃப் குட் உமன் அப்படிங்கிற போயம். இதை வந்து இன்கம்ப்ளீட்டட் ஒர்க்காக சாசர் வந்து விட்டுட்டாரு, கம்ப்ளீட் பண்ணவே கிடையாது. சரிங்களா. இது இன்னொரு விஷயம் கூட வச்சுக்கலாம். லெஜண்ட் அப்படிங்கும்போது அதாவது இந்த ஹிஸ்டரிஸில் வந்து பல ஃபேமஸ் படைத்த ஒரு எப்பயுமே வந்து சொசைட்டியில் வந்து பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு சாதனைகளை புரியக்கூடிய பெண்களுக்கு வெறுமையான பக்கம்னு ஒன்று இருக்கும். அவங்க வாழ்க்கை வந்து கண்டிப்பாக இன்கம்ப்ளீட்டட் ஒன்னாக தான் இருக்கும். அவங்க வந்து தன்னுடைய பர்சனல் லைஃப்பில் ஈடுபட முடியாதவர்களாக எல்லாம், இல்லைனா பர்சனல் லைஃப்பில் சிக்கல்கள் வந்து பிரிஞ்சிடலாம் அந்த பொது வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது. இந்த மாதிரி சொல்லும் போது அவங்களோட வாழ்க்கை வந்து இன்கம்ப்ளீட்டட் ஒன்னாக தான் இருக்கும் இல்லைங்களா. மோஸ்ட் ஆஃப் த உமன் நான் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் அப்படி கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த உமன்ஸோட வாழ்க்கை வந்து இன்கம்ப்ளீட்டட் ஒன்னாக தான் இருக்கும் ஃபைனல் ஸ்டேஜில் பார்க்க போது. ஸோ இதை நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். த இன்கம்ப்ளீட்டட் ஒர்க் ஆஃப் சாசர் அப்படின்னா த லெஜண்ட் ஆஃப் குட் உமன். சரிங்களா. நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி சொன்னால், இது தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும். அடுத்து த ஃபேமஸ், அதில் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த 9 ஃபேமஸ் உமன்ஸில் கிளியோபட்ரா நமக்கு தெரியும். கிளியோபட்ரா ஈஜிப்ட் ஆண்ட ஒரு மிகப்பெரிய அரசி. அடுத்து டிடோ ஆஃப் கார்த்தேஜோட ஒரு குயின். டிடோ ஆஃப் கார்த்தேஜுங்கிறவங்க கார்த்தேஜ் அப்படிங்கிற பகுதியை ஆண்ட ஒரு வீர தீரமிக்க ஒரு குயின். திஸ்பி, ஹைபிசிலி, மீடியா, லுக்ரீஸ், அரிண்டஸ், ஃபிலோமிலா, ஃபைலிஸ் அண்ட் ஹைப்பர்மென்ஸ்ட்ரா இவங்கெல்லாம் தான் அதில் இருக்கக்கூடிய உமன்ஸ். அந்த 9 உமன்ஸ் இதில் வந்து கிளியோபட்ரா ஆஃப் ஈஜிப்ட் அண்ட் டிடோ ஆஃப் கார்த்தேஜ் இவங்களை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. இது 9 உமன்ஸ் பற்றின டீட்டெயில் தேவையில்லை. பட் ஆனால் 9 உமன்ஸ் பற்றி எழுதுனதுன்னா த லெஜண்ட் ஆஃப் குட் உமன் அண்ட் தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இன்கம்ப்ளீட்டட் ஒர்க் ஆஃப் சாசர்.
ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பீரியட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ். அதாவது ஃப்ரெஞ்ச் பீரியடை பார்த்துட்டோம், இட்டாலியன் பீரியடை பார்த்துட்டோம். இப்போ வந்து இங்கிலீஷ் பீரியட். சாசரோட இங்கிலீஷ் ஒர்க்ஸ் வந்து இங்கிலீஷ் பீரியட், அதாவது இங்கிலீஷில் வந்து என்னென்ன சாதனைகள் படைச்சிருக்கிறாருங்கிற டீட்டெயில்ஸை தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ The Prologue to the Canterbury Tales bestowed the title Father of English Poetry and Father of English Novel. The Prologue to the Canterbury Tales அப்படிங்கிற ஒர்க் தான் வந்து சாசருக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்தது. bestowed அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி அண்ட் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல். அதாவது ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரிங்கிற பட்டத்தையும் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல் அப்படிங்கிற பட்டத்தையும் வந்து சாசருக்கு பெருமையாக கொண்டு வந்து சேர்த்த ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா த கேன்டர்பரி டேல்ஸ். The Prologue to the Canterbury Tales. Canterbury Talesன்றதை விட Prologue to the Canterbury Tales, இது வந்து நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஷன் ஃப்ரெண்ட்ஸ். The Prologue to the Canterbury Tales அப்படிங்கிற ஒர்க் இப்போ நம்ம சிலபஸில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒர்க் தான் வந்து சாசருக்கு வந்து ஆங்கில போயட்ரியோட தந்தை அப்படிங்கிற பட்டத்தையும் ஆங்கில நாவலோட தந்தை அப்படிங்கிற பட்டத்தையும் கொண்டு வந்து சேர்த்தது. The Father of English Novel and Father of English Poetry. Prologue to the Canterbury Tales. இப்போ Prologue to the Canterbury Tales பற்றின சில டீட்டெயில்ஸை. Pilgrimage to the Canterbury, Holy Shrine Thomas Becket in the month of April, spring season. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மந்த் ஆஃப் ஏப்ரல் அப்படிங்கிறது இங்கிலாண்டில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் சீசனாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு மந்த்து. எப்போவுமே அப்படி தான், இங்கிலாண்டில் வந்து ஏப்ரல் மந்த்து தான் ஸ்ப்ரிங் சீசன் அவங்களதில். ஸோ அதனால் வந்து எப்போ எங்கே போகிறாங்கன்னா மிட் ஏப்ரல் ஸ்ப்ரிங் சீசனில் போகிறாங்க. ஷ்ரைன் ஆஃப் தாமஸ் பெக்கெட்டை வந்து விசிட் பண்ண போகிறாங்க. சாசர் ஸ்ட்ரெய்ட் இன் டபாடின் அட் சவுத் வார்க் நியர் லண்டன். அது சாசர் மட்டும் இல்லை, சாசர் தலைமையிலான அந்த பில்கிரிம்ஸ் அனைத்து பேருமே வந்து டபாடின் சவுத் வார்க்கில் இருக்கிறதுல தங்கிட்டு இருந்தாங்க. த நைட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பை சாசர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த கேரக்டர் Prologue to the Canterbury Talesல சாசர் முதலாக இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தான் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா நைட் அப்படிங்கும்போது யாருன்னா ஒரு வீரன், இராணுவ வீரன் அர்த்தம். அந்த நைட்டு ஒரு இப்போ நாட்டுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா முன்ன நிற்கிறவங்க யாரு? நைட்டு தான். இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணுங்க. இதை ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணுறது யாருன்னு கேட்டாங்கன்னா நைட்டு தான் நாட்டுக்கு ஒரு ஆபத்துனா முன்ன நிற்கக்கூடியவர் மிலிட்ரியில். அதனால் நைட்டு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஈச் பிலிகிரிம் வாஸ் சப்போஸ்டு டு டெல் 4 ஸ்டோரிஸ் பட் இட் வாஸ் இன்கம்ப்ளீட் ஒர்க். சாசர் டோல்ட் ஒன்லி 24 டேல்ஸ். அதாவது வந்து ஒவ்வொருத்தரும் 2 போக 2 வர 2 சொல்லணுங்கிறது தான் அவங்களோட பிளான். இந்த பிளானை சஜஸ்ட் பண்ணவர் ஹாரி பெய்லி. இந்த ஆனால் வந்து 116 ஸ்டோரிஸ் ஆக்சுவலாக இருந்திருக்கணும். பட் ஆனால் வந்து இதில் வந்து 24 டேல்ஸ் தான் இருக்குது. பிகாஸ் இட் இஸ் அ இன்கம்ப்ளீட் ஒர்க் பை சாசர். எப்படி இன்கம்ப்ளீட் போயம் த லெஜண்ட் ஆஃப் குட் உமனோ அது போல தான் இன்கம்ப்ளீட் ஒர்க் வந்து த Prologue to the Canterbury Tales இல்லை, Prologue to the Canterbury Tales வந்து 24 ஸ்டோரிஸ் தான் கொடுத்துருக்கிறாரு. அதனால் இது ஒரு இன்கம்ப்ளீட் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து எழுதாமே விட்டுருக்கிறார் போல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த சாசர் பற்றின எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ், அந்த இங்கிலீஷ் இட்டாலியன் பீரியட், ஃப்ரெஞ்ச் பீரியட், இங்கிலீஷ் பீரியடில் பார்த்த நம்ம சில ஒர்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் த கொஷின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இதை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு, இந்த வீடியோவை பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் மெசேஜஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேதர் பண்ணி உங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி எக்ஸாம் டைமில் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக வந்து கேன்டர்பரி டேல்ஸோட கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் இன்னும் என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து இந்த Prologue to the Canterbury Talesல என்னென்ன டேல்ஸ் என்னென்ன வகைங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நதியா கார்த்திக். நன்றி, வணக்கம்.